ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. ஆறாம் வகுப்பு 7வது பாடம். இது திறன் ஒர்க் புக்கில் வகுப்பு நிலை திறன்களில் இந்த பாடம் இருக்குது. ஸோ எண்கள் வகுத்தல், ஓகேங்களா? பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறோம். வகுத்தல் கணக்குகளை நம்ம போட போகிறோம். தையல்காரரிடம் 1687 பொத்தான்கள் இருந்தன. ஒரு சட்டைக்கு 7 பொத்தான்கள் வீதம் பொருத்தினால் மொத்தமுள்ள பொத்தான்களை எத்தனை சட்டைகளுக்கு பொருத்தலாம்? அவர்கிட்ட மொத்தம் 1687 பட்டன் இருக்குது. பொத்தான்னா பட்டனு. அவர் ஒரு சட்டைக்கு 7 பட்டன் வைப்பார். இப்போ மொத்தமாக இவர்கிட்ட இருக்கிற எல்லா பட்டனையும் எத்தனை சட்டைக்கு தைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம என்ன பண்ணணும், இந்த 1687ஐ 7 ஆல் வகுக்க வேண்டும். ஒரு சட்டைக்கு 7 பொத்தான், மொத்த பொத்தான்கள் 1687. ஸோ சட்டைகளின் எண்ணிக்கை 1687 டிவைடட் பை 7 வகுத்தல் 7. இங்கே வகுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். 1687 7ஆல் வகுக்கணும். முதலில் அடக்க வேண்டும், பின்னர் கழிக்க வேண்டும், பின்னர் இறக்க வேண்டும். இதாங்க வகுத்தலுக்கான ஷார்ட்கட்டு. அதாவது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ கா இ, அடக்கு கழி இறக்கு. முதல்ல இந்த 16ல் 2 முறை 7 அடங்குகிறது, அடக்கிட்டேன். அடுத்தது கழி. 16ல் 14 போனால் 2 கழிச்சிட்டேன். அடுத்தது இறக்கு, இந்த 8ஐ இறக்குறேன். இப்போ எனக்கு 28 வந்துடுச்சு. இப்போ நான் திரும்பி அடக்கணும். ஏன்னா திரும்பி 4 7 28 அடக்கிட்டேன். அடுத்து கழிக்க வேண்டும். 28ல் 28 போனால் 0, அதை நான் எழுதிட்டேன். அடுத்தது இறக்க வேண்டும். மூணாவது என்ன பண்ணோம், அடுத்த நம்பரை இறக்கணும். 7 ஒரு 7 7ல் 7 போனால் 0 கழிச்சாச்சு. இனிமே இறக்குவதற்கு எதுவுமே இல்லை. ஸோ ஈவு 241, மீதி 0. அப்போ நாம் 241 தான் விடை. ஈவு தான் விடை. அடக்கு கழி இறக்கு அப்படின்ற இந்த மெத்தடு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக கேள்விப்படுறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிடுங்க. ரெண்டாவது கேள்வி. ஒரு மாணவர் விடுதியில் தயாரிக்கப்பட்ட 475 இட்லிகளை ஒரு மாணவனுக்கு 5 இட்லிகள் வீதம் எத்தனை மாணவர்களுக்கு கொடுக்கலாம்? ஸோ ஹாஸ்டலில் 475 இட்லி இருக்குதான். ஒரு மாணவனுக்கு 5 இட்லி கொடுக்கணுமா? அப்படின்னா எத்தனை மாணவர்களுக்கு கொடுக்கலாம்? மொத்த இட்லிகள் 475, ஒரு மாணவருக்கு 5 இட்லி. மாணவர்களின் எண்ணிக்கை, அதாவது 475 5ஆல் வகுக்க வேண்டும். வகுத்துட்டேன் பாருங்க. மீண்டும் அதே ஃபார்முலா எழுதுகிறேன். அடக்கு கழி இறக்கு. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு 47 இருக்குது. 9 5 45 அடக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், கழிக்கணும். கழிச்சா 2. அடுத்தது என்ன பண்ணணும், இறக்கணும். இறக்குவது 5, 25 வந்துடுச்சா? இப்போ திரும்பி அடக்கணும். 5 25. ஸோ அடக்கியாச்சு. அடுத்து கழிச்சா 0. இறக்குவதற்கு ஒன்றுமில்லைன்னா கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அடக்கியாச்சு, கழிச்சாச்சு. ஸோ ஈவு 95, மீதி 0. ஈவு தான் விடை. அதை எடுத்து இங்கே எழுதுங்க. கணக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரை நாம் திறனில் போட்ட அத்தனை வீடியோக்களும் உங்களுக்கு வேணுமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கில் திறன் வீடியோக்கள் இதுவரை போட்டது, தமிழ், இங்கிலீஷு, கணக்கு, இது 3மே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வகுப்பு நிலைத்திறன்களும் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்த சாதாரண நிலைத்திறன்களும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை பார்த்துடுங்க. அடுத்தது 2736 மல்லிகை பூக்கள் கொண்ட பூமாலையில் 4 மல்லிகை பூக்களுக்கு அடுத்து ஒரு ரோஜா பூ உள்ளது எனில் பூமாலையில் உள்ள மொத்த ரோஜாக்களின் எண்ணிக்கை. ரோஜாக்களின் எண்ணிக்கை கவனிங்க. 2736 மல்லிப்பூ இருக்குதான். அதில் 4 மல்லிப்பூ கட்டுவாங்களாம். அதுக்கு அடுத்தது ஒரு ரோஜா பூ வைப்பாங்களாம். 4 மல்லிப்பூ வைப்பாங்களாம், அதுக்கப்புறம் ஒரு ரோஜா பூ வைப்பாங்களாம். அப்படின்னா பூமாலையில் மொத்த ரோஜாக்களின் எண்ணிக்கை எவ்வளோ? ஸோ ரோஜாக்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 2736ல் நாம் 4ஆல் வகுக்கணும்.
இருக்கணும். ஏன்னா 4 பூக்கருத்து தான் ஒரு ரோஜா வைக்கிறாங்க. அதை நம்ம வகுத்து ஈவை எடுத்து எழுதணும். ஸோ 4ஆல் வகுக்கிறேன். ஸோ இதுவும் அடக்கு கழி இறக்கு இந்த ஃபார்முலா தான். இப்போ இங்கே இடம் இல்லாதால இங்கே நான் வகுத்தல் ஈவு எழுதியிருக்கேன். வேறு ஒன்றும் மாற்றம் இல்லை. 27ல் 6 4 24 அடக்கிட்டேன். அடுத்தது கழிக்க வேண்டும். இதை கழித்தோம் அப்படின்னா எனக்கு 3 வருது. கழிச்சாச்சு. அடுத்தது இறக்க வேண்டும். இறக்கிட்டேன். 33க்குது. இப்போ 8 4 32 திரும்பவும் அடக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஸோ கழிச்சா 1 வருது. அடுத்து 6 இறக்கிட்டேன். இறக்கியாச்சா? இப்போ 4 4 16 முடிஞ்சு போச்சு பாருங்கள். அடுத்து கழிச்சு போட்டால் 0. இறக்குவதற்கு ஒன்றுமில்லை என்றால் கணக்கு முடிந்து விட்டது. 684 தான் சரியான விடை. 684 ரோஜாக்கள் அந்த பூமாலையிலே இருக்கின்றது. ஓகேவா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ஒருவர் 4 நாட்களுக்கு ஒரு மரக்கன்று வீதம் நடுகிறார் எனில் 4276 நாள்களில் எத்தனை மரக்கன்றுகளை நட்டு இருப்பார்? ஸோ மரக்கன்றுகளின் எண்ணிக்கை மொத்தமாக 4276 நாளில் அவர் எப்படி நடுறாரு? டெய்லி நடலை. 4 நாள் கழிச்சு 1 அப்படின்னு நடுறாரு. இத்தனை நாளில் மொத்த நாளில் எத்தனை நட்டிருப்பார்? அப்போ 4276 நாம் 4ஆல் வகுக்க வேண்டும். அதே தான் திரும்பவும் கழித்தல் கணக்கு தான். அடக்கு கழி இறக்கு என்று எழுதுவோம். இதை நீங்கள் எழுத தேவையில்ல. இங்கே ஒரு ஓரமாக எழுதிக்கிங்க. எனக்கு இடம் இல்லாதால இங்கே எழுதுகிறேன். ஸோ 4ஆல் வகுக்கிறேன் அப்படின்னா 1 4 4 அடக்கிட்டேன். அடுத்து கழிச்சா 0 வந்தால் போடலாம் அல்லது போடாமல் கூட விடலாம். அடுத்தது இறக்கு. இறக்கிட்டேன்னா அடுத்தது இந்த 2ல் இந்த முக்கியமான பாயிண்ட் கவனிங்க. 2ல் 4 எத்தனை முறை அடங்கும்? 0 முறை அடங்கும். அது அல்லது அடங்காது. மறக்காமல் இங்கே 0வை போட்டுட்டு தான் அடுத்த நம்பரை இறக்கணும். அப்படி போடாமல் இறக்குனீங்கன்னா நிறைய பேர் அந்த தப்பு தான் பண்ணுவீங்க. 6 4 24 மீதி 3 6 இறக்குறேன். 6 நாள் மீதி 9 4 36. ஸோ விடை 1069 மரக்கன்றுகளை அவர் நட்டு விட்டார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.